திருப்பூர் அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஓட்டுநருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் சாலையோரம் பேருந்தை நிறுத்தி குழந்தைகளின் உயிர்களை காப்பாற்றியவரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யார் அவர், என்ன நடந்தது, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் KPC நகரைச் சேர்ந்தவர் 49 வயதான சேமலையப்பன். இவர் ஐயனூர் அருகே தனியார் பள்ளியில் 8 மாதங்களாக வேன் ஓட்டுநராக வேலை செய்து வந்தார். இதே வேனில் மனைவி லலிதாவும் உதவியாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் புதன்கிழமை மாலை பள்ளி முடிந்து 20 குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு கோயம்புத்தூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளக்கோவில் காவல் நிலையம் அருகே வேன் சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. தனது உடல்நிலை மோசமடைந்ததை உணர்ந்த சேமலையப்பன் தனது வலியையும் பொருட்படுத்தாமல் 20 குழந்தைகளின் உயிரை காப்பாற்றும் வகையில் பேருந்தை சாலை ஓரம் நிறுத்தினார். மிகுந்த சிரமத்துடன் பேருந்தை சாலை ஓரம் நிறுத்திவிட்டு ஸ்டியரிங்கை பிடித்தபடி சேமலையப்பன் மயங்கி விழுந்தார். நடப்பது எதுவும் புரியாமல் பிஞ்சு குழந்தைகள் அலறினர். அதே பேருந்தில் உதவியாளராக வந்த மனைவி லலிதாவும் கதறினார். இதனால் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் வேனில் ஏதோ அசாதாரணமாக நடப்பதை உணர்ந்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அங்கு வந்த காவலர்கள் சேமலையப்பனை மீட்டு காங்கேயம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக அறிவித்தனர். இது தொடர்பான செய்தியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சமூக வலைதள பக்கத்திலும் தொலைக்காட்சியிலும் செய்தியாக வெளியிட்டது. இதனை அறிந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தியை சுட்டிக்காட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் இரங்கல் பதிவை செய்திருக்கிறார். அதில் இறக்கும் தருவாயிலும் இளம் பிஞ்சுகளின் உயிர் காத்த ஓட்டுநர் சேமலையப்பன் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் என்று தெரிவித்துள்ளார். அவரது மனிதநேயமிக்க செயலால் புகழ் உருவில் அவர் வாழ்வார் என்றும் முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். மேலும் சேமலையப்பனின் தியாக உள்ளத்தை தலைவணங்கி போற்றுவதாகவும் அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சேமலையப்பனின் குடும்பத்துக்கு பொது நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். உயிர் போகும் தருவாயிலும் தனது உடல்நிலையை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் குழந்தைகள் உயிரை காப்பாற்றிய ஓட்டுநர் உண்மையில் பாராட்டுக்குரியவர்தான். பள்ளி பேருந்துகளை இயக்குவோர் தங்கள் உடல் நலனில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு தேவைப்படும் தருணத்தையும், வாகனங்களுக்கு ஆண்டுக்கு ஒருமுறை ஆய்வு நடத்துவது போல பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்களுக்கும் உரிய பரிசோதனைகள் அடிக்கடி செய்ய வேண்டிய அவசியத்தையும் இந்த சம்பவம் உணர்த்துகிறது.